இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, நாம் முழுமையாய் இயேசுவை நம்பும்போது அவர் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை நிச்சயம் செய்வார். ஆண்டவரை சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி பாடி அவருடைய பலத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆமென். நம்பியிருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பியிருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு, நீ சொன்ன வார்த்தையை பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி நிற்கிறோம், உங்க முகத்தையே நோக்கி நிற்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அவமானமும் சகித்துக் கொண்டு செப்பை நிழலிலே வந்து நிற்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அவமானமும் சகித்துக் கொண்டு செப்பை நிழலிலே வந்து நிற்கிறோம். நிந்தையும் அவமானமும் சகித்துக் கொண்டு செப்பை நிழலிலே
நிழலிலே வந்து நிற்கிறோம். நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில், நிச்சயமாய் செய்வீர் என்ற நம்பிக்கையில் உங்க கரத்தையே நோக்கி நிற்கிறோம். உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கின்றோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஏசப்பா 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 ஏசப்பா. இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று இயேசு நமக்கு என்ன இறை வார்த்தையை கொடுக்கிறார் என்பதை பார்ப்போமா? இன்றைய நற்செய்தியிலே மத்தேயு அதிகாரம் 25வது அதிகாரத்திலே நமக்கு இயேசு இவ்வாறு பேசுகிறார். அக்காலத்தில் இயேசு தமது சீடர்களை நோக்கி கூறியது, வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தமது மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஓர் 1000 செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறி ஆடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தமது வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களை வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயிற்று இருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்றார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, நீர் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என பதிலளிப்பார். அன்பார்ந்தவர்களே, இயேசு அருமையாக ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன காரியம்? மோட்சத்துக்கு போகிறதுக்கு உனக்கு என்ன வழி? நீ மோட்சத்துக்கு போகணுமா? இறுதி காலத்திலே நீ அந்த நடுத்தீர்வை நாளிலே இயேசுடைய பரிவையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமா? என்ன செய்யணும்? உன்னோடு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நீ உதவி செய்யணும். எப்படிப்பட்ட உதவிகள்? பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு, தாகத்தோடு இருப்பவர்களுக்கு தண்ணீர், நோயுற்றவர்களுக்கு அவர்களை கவனிப்பது, சிறையில் இருப்பவர்களுக்கு ஆறுதல் சொல்வது. அடடா, ஆண்டவர் தன்னோடு இருக்கக்கூடிய தன்னுடைய மனிதனை நீ பார்த்துக்கொள், அன்பு செய், உனக்கு ஆண்டவர் விண்ணகத்தை பரிசாக தருகிறார் என்று ஒரு செய்தியை கொடுக்கிறார். என் அன்பு மக்களே, இந்த நாளில் நாம் இதை மிகவும் கவனமாக யோசிக்க வேண்டும். நமது வீடுகளில் நாம் நல்ல உணவு அருந்துகின்ற பொழுது யாரும் வந்துவிட்டால் கதவை அடைத்து கொள்கிறோம். நாம் எவ்வளவு நாளும்
வீணாக்குவோம். ஆனால் ஒரு இல்லாதவரிடம் கொடுப்பதற்கு மனது வரவில்லை. நமக்கு போக மீதத்தை சேமித்து வைத்துக் கொள்கிறோம். அது பணமாக இருக்கட்டும், உணவாக இருக்கட்டும். அன்பார்ந்தவர்களே, சுயநலம் களையப்படணும். தாகமாக இருப்பவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது, இது வெறும் குடிக்கிற தண்ணீர் மட்டுமல்ல, ஆன்மீக தாகம், ஆன்ம தாகம். ஒரு மனிதன் பல்வேறு கவலைகள் துன்பங்களில் இருக்கின்ற பொழுது அவன் ஆன்ம தாகத்தில் இருக்கிறான். உன்னால் அவனுக்கு ஒரு உதவி செய்ய முடிகிறதா? 4 வார்த்தை நன்றாக பேச முடிகிறதா? நமது ஊரில் கஷ்டப்படக்கூடிய ஒரு குடும்பத்தை பார்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்ல முடிகிறதா? இல்லையே. ஒரு குடும்பம் துன்பப்படுகின்ற பொழுது அவர்களை பற்றி நாம் இழிவாக அல்லவா பேசுகிறோம். அடுத்தபடியாக ஒருவர் நோயுற்று இருக்கிறார், அவரை நீங்கள் பார்க்க போறீங்களா? முன்னாடி எல்லாம் மரியான் சேனையில் உள்ளவர்கள், டொமினிக் சாவிய மன்றத்தில் இருப்பவர்கள், மாதா சபையில் இருப்பவர்கள் வாரத்தில் ஒரு நாள் ஊரில் இருக்கக்கூடிய நோயாளிகளுடைய வீடுகளுக்கு சென்று குழுமமாக இருந்து ஜெபித்து அவர்களிடம் பேசிவிட்டு வருவார்கள். அந்த ஆன்மா தயாரிக்கப்பட்டது. இதுதான் மோட்சத்துக்கு போகிற வழின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நமது வீட்டிலே நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்களை கூட கவனிப்பதற்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆசீர்வாதம் எங்கிருந்து வரும் என் அன்பு மக்களே? தயவு செய்து யோசிங்க. சிறைப்பட்டோருக்கு அவர்களை போய் சந்திக்கணும், ஆறுதல் படுத்தணும்னு இயேசு சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கி நாம் யார் மேலேயாவது ஒரு போலீஸ் கேஸ் வந்துட்டுன்னா அவங்கள்ட்ட பேசுவதையே தவிர்த்து விடுகிறோம். அவர்களை ரொம்ப விட்டுட்டு ஓடி போக தான் பார்ப்போம். எங்கே நம்ம பேர் வந்துருமோ, நம்மளையும் போலீஸ் பிடிச்சிருவாங்களோ என்ற ஒரு பய உணர்வுக்குள்ளே வந்து விடுகிறோம். அன்பு மக்களே, ஒரு சிலர் பொய்யான கேஸுகளை பதிவு செய்வது, ஒரு சிலர் மீது இல்லாத பொல்லாத கேஸுகளை பதிவு செய்வது ஆண்டவருடைய சாபத்துக்கு உள்ளாகும் காரியங்கள். காரணம், இயேசு இதெல்லாம் மோட்சத்திற்கு போகும் ஒரு வழிகாலாக சொல்லி கொண்டு இருக்கிறார். எனவே அன்பு மக்களே, நம்மோடு இருக்கும் நம்முடைய மக்களுக்கு ஒரு நல்ல ஆடை வாங்க முடிகிறதா? நமக்கு கிறிஸ்மஸுக்குனா சூப்பர் ட்ரெஸ் எடுக்கிறோம். அதை ஃபாதர் ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னு சொன்னால் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு ஆர்டினரியாக பார்த்து எடுத்து கொடுக்குறோம். அன்பு மக்களே, நம்மை போல மற்றவர்களை யோசிக்கிறோமா, நினைக்கிறோமா? எத்தனை பேர் அனாவசியமாக, ஆடம்பரமாக, உதாசீன செலவாக ஆடைகளில் செலவு செய்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கி நிறைய பேர் ட்ரெஸ்ஸுக்கு தாங்க அதிக பணம் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு மாதமும் ஒரு சில புது ட்ரெஸ் எடுக்கிறாங்க. பாவம் என் அன்பு மக்களே. ஒரு துணி கொஞ்சம் பழசான என்ன, யார் நம்ம அடிக்க போகிறார்? அதற்கு அனாவசியமான செலவுகளை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அதையே ஒரு புது ஆடை எடுப்பதற்கு பதிலாக இன்னொருத்தட்ட ஒரு உதவி செய்யலாமே, எண்ணம் வருவதில்லை. எனவே அன்பு மக்களே, நம்மோடு வாழும் நம்முடைய மனிதர்களை கண்டுகொள்வோம், அன்பு செய்வோம், துன்பத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதலாக இருப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you all. Amen. Amen. மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் இந்த பகுதியை தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, 24வது வசனத்தை பாருங்கள். திடீரென்று கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது, படகு மேல் அலைகள் எழுந்தன, ஆனால் இயேசு தூங்கிக் கொண்டிருந்தார். இயேசு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சொல்லுங்க. போட்ல இயேசு போறாரு, படகுல இயேசு போறாரு. சீடர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பேசிக்கிட்டு வந்திருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். இயேசு படகுல தலைவாணியை எடுத்தாரு, தூங்கிட்டார். அவர் படுத்துட்டார், டயர்டா இருந்துச்சு. கடல்ல போயிட்டு இருக்குதுங்க, கொந்தளிக்குதுங்க, காட்டடிக்குதுங்க, அது அடிக்குதுங்க, இது அடிக்குது, எல்லாம் அடிக்குது. பிரைஸ் தி லார்ட். இங்க இருந்து அங்க, இங்க இருந்து அங்க எல்லாம் நடக்குது. ஆனா ஆண்டவர் என்ன செய்யறாரு? தூங்கிக்கிட்டு இருக்கிறார். சீடர்கள் என்ன செஞ்சாங்க? தூங்குனாங்களா? முழிச்சிருந்தாங்களா? பதறி போனார்கள், பதற்றம் அடைந்தார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு கருத்து தெரியும். என்ன தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் சாக போறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். உறக்கத்திலும் கூட, தூக்கத்திலும் கூட, படுத்திருக்கும் போது நீங்க பைபிள் அழகா இருக்குது. நான் என் படுக்கை எப்படி இருக்கு தெரியுமா? வாசிங்க.
இங்க இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஹல்லேலூயா. நீங்க தயவு செய்து இந்த வார்த்தைகளை கொஞ்சம் நல்ல கவனிச்சு எடுத்து வாசிங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். 42ஆம் அதிகாரம் 3வது வசனம் படிங்க. 42 சங்கீதம் 42 3வது வசனம் படிங்கப்பா. இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. என்னது உணவாயிற்று? கண்ணீரே. நல்ல கவனிங்க. இரவும் பகலும் நான் என்ன செய்கிறேன்? கண்ணீர் விட்டுக்கிட்டே இருக்கேன். அப்ப தூங்குனியா? ஓ எப்பா நீ தூங்குறியாப்பா? நீ படுத்திருந்தியா? அப்படின்னா படுத்திருந்தேன். படுத்திருந்தியா? படுத்திருந்தேன். ஆனா என்ன நடந்துச்சு? நான் தூங்கலப்பா. வாழ்க்கையை நினைச்சா என்ன செய்யுது? எல்லா பிரச்சனை மயம், எல்லா இடத்துலையும் போராட்டம், எல்லா இடத்துலையும் துன்பம், சுத்தி முத்தி நெருக்கம், எல்லா பிரச்சனையவே சிந்திக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அவர் சொல்றாரு என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. கண்ணீரே என்னவாயிற்று? உணவாயிற்று. உன் கடவுள் எங்கே என்று பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை வேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்க பாருங்க, ஒருவேளை உங்க வாழ்க்கையில இதே போல நீங்கள் ஒருவேளை கண்ணீரின் மத்தியில வந்திருக்கலாம், துக்கத்தின் மத்தியில வந்திருக்கலாம், அழுகையும் புலம்பலுமாய் நீங்கள் அழுது புலம்பி ஒருவேளை ஆண்டவரே என் படுக்கை எல்லாம், என்னுடைய கண்கள் எல்லாம், அதனாலதான் பாருங்க சங்கீதம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்க. இந்த வார்த்தையில அவர் எழுதுகிறார் பாருங்க. 6வது 8வது படிப்பான். பெருமூச்சினால் நான் இளைத்து போனேன், ஒவ்வொரு இரவும் கண்ணீரில் என் படுக்கை, என் கட்டில் அழுகையால் துயரத்தால் என் கண் வீங்கி போயிற்று. என் பகைவர் அனைவரின் காரணமாக அது மங்கி போயிற்று. பிரைஸ் தி லார்ட். என்னவாயிட்டு? என் பிரச்சனை என் முன்னால இருக்குது. முன்னால இருக்கும்போது ஒரு மனிதன் பிரச்சனையில ஒரு மனிதன் இருக்கிறான் வைத்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். துன்பத்தின் மத்தியில் இருக்கிறான், வேதனையில் இருக்கிறான். அவன் பார்க்குறான், காற்று அடிக்குது, கடல் அடிக்குது. அப்போ அவன் போய் ஏம்மா இந்த KFCலேருந்து சிக்கன் வாங்கியிருக்கேன், சாப்பிடுங்க. சாப்பிடுவியா? விசுவாச பாட்டெலாம் பாடிட்டு வந்திருக்கோம்ல, கூடுமே எல்லாம் கூடுமே அப்படிலாம் பாட்டெலாம் பாடியாச்சு. இப்போ காற்றும் கடலும் அடித்து போட்டுது, தண்ணியில் நிரம்பிக்கிட்டு இருக்கு. KFC சிக்கன் கொடுத்தா சாப்பிட முடியுமா? சாப்பிடுமா? ஏன்? சாக போகிறோம். நமக்கு தெரிஞ்சிட்டு என்னது? காற்று கடல் புயலுக்குள்ள ஒரு படகு சிக்குச்சுன்னா படகு என்ன செய்யும்? முங்குனா என்ன செய்வோம்? நம்ம தண்ணிக்குள்ள தான் போக போகிறோம். நம்ம கதை முடிய போகுது. நம்முடைய பிரச்சனைகள், முதலாவது பிரச்சனைகளை கேட்கிறோம், இரண்டாவது பிரச்சனைகளை சொல்லுங்க பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். பிரச்சனைகளை கேட்கிறோம், பிரச்சனைகளை பார்க்கிறோம். சீடர்கள் பார்க்கிறாங்க, கடல் கொந்தளிப்பு, படகு தண்ணீரால் நிரம்புகிறது, இயேசு தூங்கிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த பிரச்சனையை பார்த்தோன்னு அவங்களுக்கு ஒண்ணு தெரியுது, இந்த இடத்திலே நாம் மாண்டு போக போறோம், நம்மளால இனிமேல் பிழைக்கவே முடியாது, பிழைக்க முடியாது, பிழைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை என்ற ஒரு மனநிலையை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் கூட உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை, உங்கள் எதிர்காலத்தை, உங்க வாழ்க்கையோட பிரச்சனைகளை, கடன் பாரங்கள், கஷ்ட நஷ்டங்கள், நீங்கள் ஒருவேளை உங்க பொண்ணுக்கோ உங்க பையனுக்கோ சில காரியங்கள் இன்னும் நடக்கலை, இதெல்லாம் வைக்கும்போது உங்க முன்னால ஒருவேளை டாக்டர்கள் சொன்ன காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் பார்த்த உடனே நீங்க உங்களுக்கே ஒரு காரியத்தை நீங்க எழுதி கொள்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இதுக்கு மேல ஒண்ணு நடக்காது, என்னை விட்டுருங்க. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா பாப்பா அப்படின்னு சொல்லி ஏரல்ல இருந்து ஒரு தங்கச்சி வருவாங்க. பிரைஸ் தி லார்ட். முன் வரிசையில் உட்கார்ந்துருப்பாங்க. 4 மாசமும் வரல.
நான் அந்த பாப்பாவை தேடிக்கிட்டே இருந்தேன். முந்தானது எனக்கு ஃபோன் பண்ணுறான். பண்ணா அண்ணா ஒரு குட் நியூஸ் இல்லைம்மா அண்ணே. அவள் அதுக்கு முன்னக்கூட்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேபி, அவளுக்கு 13 வயசு. அந்த 13 வயசு பாப்பா இருக்குது, கவனிங்க. அப்போ 13 வயசு பாப்பா இருக்குது. திடீர்னு பார்த்தா ஒரு 1.5-2 வருஷமா அவளுக்கு ஒரு ப்ராப்ளம். கர்ப்பப்பை இறங்கி விட்டது, அவளுக்கு அந்த யூட்ரஸ் இறங்கி விட்டது, அவளுக்கு அடுத்த குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை, யூட்ரஸை ரிமூவ் பண்ணணும், கட்டி இருக்குது அதுன்னு சொல்லி பலவிதமான ப்ராப்ளங்களை மருத்துவர்கள் முன்னால் வச்சாங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ப்ராப்ளத்தை தூக்கி வைக்கும்போதெல்லாம் அவ பேச மாட்டா, வாயை திறக்கிற மட்டும் கண்ணில் கலன்னு கண்ணீரா ஓடும். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு ஏம்மா உன் பிரச்சனையை விட கடவுள் பெரியவர்மா. பிரைஸ் தி லார்ட். உன் ப்ராப்ளத்தை விட ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. அவளுக்கு ஒருவேளை அப்படியே போச்சு. ஆனால் ஆண்டவர் தாம் பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை ஒரு நாளும் யார் முன்னாலும் வெட்கப்படுத்துவதில்லை. அவர் சொன்னா எனக்கு கர்ப்பப்பை எடுக்கணும், நாங்க ரிமூவ் பண்ணாங்க, எல்லாம் ரெடி பண்ணாங்க. ஆனால் ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்து விட்டார். இப்போ நான் 5 மாதமாய் என்னுடைய குழந்தையை கர்ப்பத்திலே சுமந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, நான் சொன்னேன் நல்ல பத்திரமா இருந்துக்கோ, டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் வந்தா போதும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கொஞ்சம் பெட் ரெஸ்ட்லாம் இருந்துக்கோ. 13 வருஷம் கழித்ததுனால கொஞ்சம் கண்டிப்பாக நல்ல கடவுள் உன்னோடு இருக்கிறார். நான் உட்காந்து யோசித்து பார்க்குறேன், எவ்வளவு கண்ணீரோடு வந்தால், எவ்வளவு துக்கத்தோடு வந்தால், ஏன் இவ்வளவு துக்கம், பிரச்சனையை மட்டும்தான் பார்க்குறேன்.